மறுபடியுமாக உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து சொல்ல போகிறேன். அந்த மனிதன் பேர் தானியேல். தானியேலின் வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தம். நீங்கள் தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை வாசித்து பாருங்கள். எந்த இடத்திலாவது தானியேல் தவறு செய்தான், குறை கண்டுபிடிக்கப்பட்டான் என்றோ அல்லது ஆண்டவராலே கண்டனம் பண்ணப்பட்டான் என்றோ வசனம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராலே பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டவன், ராஜாவாலே தேவனுடைய தாசன் என்று குறிப்பிடப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கையிலே 2 புத்தகம் வேதாமத்திலே கருகலான மறைபொருளான புத்தகம். ஒன்று என்ன? தானியேலின் புத்தகம், இன்னொன்று வெளிப்படுத்தும் விசேஷம். இந்த 2ஐயும் நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் தர வேண்டும். ரொம்ப கடினமான, அதை நன்றாக விளக்குகிறது கடினமான ஒரு காரியம். சரி, தானியேலின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் யார்? ஒரு யூதன். தானியேல் யார்? யூதன். 3 வார்த்தைகள் சொல்வார்கள். ஒன்று எபிரேயன். எபிரேயன் என்றால் அவன் இன்னொரு பக்கத்திலிருந்து வந்தவன் என்று சொல்வார்கள். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அவனுக்கு பேர் இஸ்ரவேல் என்பார்கள். அதாவது இஸ்ரவேல் என்றால் யாக்கோபின் கோத்திரத்திலிருந்து வந்தவன் என்பார்கள். யூதர் என்று எப்போது சொல்வார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு பாபிலோனிலே போய் 70 ஆண்டுகள் கழித்து அந்த 70 ஆண்டுகளிலே உறுதியாய் நின்றதினாலே அவர்களுக்கு பேர் யூதர்கள் என்று அழைப்பார்கள். 3 வார்த்தை. ஒன்று எபிரேயர், இன்னொன்று என்னது? அங்கே இஸ்ரவேல், இந்த 3வது என்னது? யூதர்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 70 ஆண்டுகள் சிறைப்பட்டார்கள். ஏன் சிறைப்பட்டார்கள்? 2 காரணம். முதல் காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுவாபம். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை ஒழுங்கா செய்வாங்க. எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்ய மாட்டார்கள். ஆகவே ஆண்டவர் தீர்க்கர்களை அனுப்பினார், கண்டித்தார், போதித்தார், யாரும் கேட்கல. அதனால ஆண்டவருக்கு எரிச்சல் வந்து, கோபம் வந்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். என்ன தண்டனை? 70 ஆண்டுகள் எங்கே இருப்பார்கள்? பாபிலோனிலே. ஆனால் அந்த தண்டனை கொடுக்கும் பொழுதே சொன்னார், 70 ஆண்டுகள் கழித்து நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன். கரெக்டா கொண்டு வந்தார். அப்போ இந்த 70 ஆண்டுகளிலே இந்த இஸ்ரவேல் அது எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போன அந்த கூட்டத்துல இவனும் ஒருவன். போகும்போது வாலிபன். ஆனா வயது வரும்போது எப்படியுமே அதிகமான வயது, 90க்கு வயதான வயதானது. இன்னொரு காரணம் என்ன? அங்கே நீங்கள் ஏசாயா 39:7 பாருங்க. எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான், சிறந்த ஒரு ராஜா. ஆனா அந்த ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்ன நடந்தது? 39ஆம் அதிகாரம் 7 ராஜா சுகமானான். சுகமான உடனே பாபிலோனில் இருந்து அங்கே ராஜா ஒரு மனிதனை அனுப்பினான். இந்த ராஜா சுகமானதை கேட்க, விசாரிக்க. ஆனா இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தான்? தூர இடத்திலிருந்து ஒருவன் வருகிறான் என்று அறிந்த போது தன்னுடைய அரண்மனை அந்த பொக்கிஷங்களையும் தன்னுடைய தளவாடங்களையும் யுத்த கருவிகளையும் காண்பித்து விட்டான். காண்பித்து முடித்து அவன் போய்விட்டான். ஏசாயா அவன் வருகிறான். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? போய் சொல்லல. இவன் பாபிலோனிலிருந்து வந்தார்கள். எதை பார்த்தார்கள்? எல்லாவற்றையும் பார்த்தார்கள். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். 39:6 பாருங்கள். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் எங்கே கொண்டு போகப்படும்? அடுத்த வார்த்தை பாருங்க. நீ பெறப்போகிற உன் சந்ததியாராகிய உன் குமாரே சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே, அரண்மனை நான் நின்றேன். இதுல உன் சந்ததி என்பதினாலே அவன் எசேக்கியாவின் சந்ததியும் சொல்லலாம், அதை எசேக்கியாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களின் சந்ததிகளையும் சொல்லலாம். அப்போ
இந்த பாபிலோனில தானியேல் போன்ற நண்பர்கள் இருந்தது காரணம் என்ன? தேவ கோபாக்கினை, ராஜாவின் தவறுதல். சரி, இப்ப பாபிலோன்ல யாராய் போகிறான்? சிறைப்பட்ட ஒரு கைதி. 3 வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஒண்ணு என்ன, நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு தவறு செய்தால் போலீசாலே அரெஸ்ட் பண்ணப்பட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டு நீதிபதி அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனை காலத்திலே சிறையிலே இருப்பார்கள். அப்படி சிறையில் இருக்கிறது சிறை கைதி. இன்னொன்னு என்ன, ஒரு நாட்டுல உள்நாட்டு சண்டை வரும். அந்த சண்டை வரும்போது அந்த சண்டையில மக்கள் தப்ப பக்கத்து நாட்டுக்கு ஓடுவாங்க. அவர்களுக்கு பேர் என்னது? அகதி. அப்ப முதல் வார்த்தை கைதி, இரண்டாவது வார்த்தை என்னது? அகதி. மூணாவது வார்த்தை என்ன? சிறையிருப்பின் கைதி. ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டு ராஜா சண்டை போட்டு அந்த நாட்டை ஜெயித்து அங்குள்ள மக்களை தன் நாட்டுக்கு கொண்டு போவான். ஆனால் கொண்டு போனால் சிறையிலே வைக்க மாட்டான், அகதியா இருக்க மாட்டான். இவர்கள் சிறையிருப்பின் கைதி என்றால் பொருள் என்ன? நாட்டில் எங்கேயும் வாழ்வார்கள், ஆனால் ஜெயிலில் இருக்க மாட்டார்கள். எங்கே இருப்பார்கள்? அவர்களுடைய விடுதலை, அவருடைய ஃப்ரீடம் லிமிட்டட், அவருடைய சுதந்திரம் ஒரு குறைவான சுதந்திரம். எருசலேமிலே இருந்தது போல தேவாலயத்திலே அவர்கள் ஆராதிக்க முடியாது. இப்ப சிறையிருப்பின் கைதியாக எங்கே போகிறான்? இந்த தானியேல் பாபிலோனு கொண்டு போகிறார். இவன் மாத்திரமா? ஏராளமான மக்கள் கொண்டு போகிறார்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கைதியா, அகதியா, அல்லது சிறையிருப்பின் மக்களா? சிந்திகள். சரி, தானியேலின் வாழ்க்கையை நீங்க படிக்க போறோம். இப்ப தானியேலை பற்றி படிக்க போறோம். வேதாமத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்? கேரக்டர் ஸ்டடி. அதாவது ஒரு மனிதனை எடுத்து அவனுடைய குணத்தை படிப்பது பேர் கேரக்டர் ஸ்டடி. இந்த கேரக்டர் ஸ்டடியில நீங்க மனுஷன் எடுத்தா பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஒரு பேட்டரி செல்லுக்கு எப்படி பிளஸ் மைனஸ் இருக்கோ, அதே போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? சொல்லுங்க, பிளஸ் இருக்கும். சரி, இனி செய்தி கேளுங்க, பைபிளை திருப்புங்க. தானியேல் இடத்திலிருந்து 7 குறிப்புகள் வேகமா சொல்றேன். இது ஒரு அருமையான குறிப்புகள். முதலாவது, தானியேல் வாழ்க்கையில எந்த இடத்திலும் நெகட்டிவ் கிடையாது, மைனஸ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ். முதல் காரியம் என்ன? குட் டிசிஷன். அவன் வாழ்க்கையிலே நல்ல தீர்மானம் செய்தவன். எடுங்க தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 1:8 பாருங்கள். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அப்போ தானியேல் வாழ்க்கையிலே தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானம் என்ன தீர்மானம்? நல்ல தீர்மானம். இவன் பாபிலோன்ல இருக்கிறான். 3 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. 3 வருஷமா ராஜா சாப்பிடுகிற போஜனத்தை, பானத்தை கொடுக்காங்க. அந்த ராஜா யூத ராஜா இல்ல. யூதர்களுக்கு பழைய ஏற்பாடுல இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும் கட்டுப்பாடு உண்டு. ஆனா இன்னைக்கு நமக்கு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா இங்க நடந்தது, அந்த நாட்களிலே அந்த ராஜாவினிடத்திலே சாப்பாடு வரக்கு முன்னால அவர்கள் ஆராதிக்கிற அவர்கள் தெய்வத்திடத்திலே வைத்துத்தான் அதை கொண்டு வருவார்கள். அவை தானியேல் இந்த சாப்பாடை சாப்பிடாத முதல் காரணம் அது யூத முறைமைக்கு அது சரியானது அல்ல. இரண்டாவது, இந்த அந்நிய ராஜாவின் சமூகத்திலே படைக்கப்பட்டதை தான் சாப்பிட அதனால தீர்மானம் பண்ணினான். உடனே அங்குள்ள அதிகாரி சொன்னார், இப்படி சாப்பிடவில்லை என்றால் நீ பலனற்று போவாய். அப்பதான் தானியேல் சொல்ல, 10 நாள் சோதிச்சு பாருங்க, 10 நாள் கழித்து என்னை சோதித்து பாருங்கள் என்றால், பார்த்தால் எல்லாரை காட்டிலும் தானியேல் எப்படி இருந்தார்? புஷ்டியாக
அவன் எப்படி இருந்தால் முகம் களை உள்ளதாக இருந்தது. 15வது வாக்கியத்தில். அப்ப தானியேல் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன? நல்ல தீர்மானம், குட் டிசிஷன். வாழ்க்கை என்பதே தீர்மானங்கள் நிறைந்த செங்கல்களினால் கட்டப்படுகிற கட்டடம் தான் என்னது? வாழ்க்கை. நம்ம பிறந்த குழந்தை கொஞ்ச நாள் தீர்மானம் பண்ணாது, கொஞ்சம் மாசம் கழிச்ச உடனே எந்த ஆள் அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள பார்த்து சிரிக்கும். வேற யாராவது எடுத்தா ஓடு என்ன செய்யும்? சில தீர்மானம் பண்றதுதான் மனித வாழ்க்கை. ஒரு இடத்துல தீர்மானம் கொணங்கிட்டு கோணல் ஆயிட்டுன்னா முழு வாழ்க்கையும் என்ன செய்யும்? கரையாகும். தானியேல் என்ன தீர்மானம் பண்ணினா? நல்ல தீர்மானம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்ன தீர்மானம் பண்ணினா? நல்ல. நீங்க என்ன தீர்மானம் பண்ணினீர்கள்? யோசிச்சு பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 11 பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்வதற்காக 12 லூக்கா 6:12 அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறி அவர் ராமுழுதும் தேவனை நோக்கி என்ன செய்தார்? ஏராள ஜனங்கள் இதுல 12 பேரை எடுப்பதற்காக இரவெல்லாம் ஜெபித்தார். அப்ப வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் படித்த பாடம் என்ன? தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பு ஜெபித்தார். நானும் நீங்கள் பண்ணுகிற பெரிய தப்பு என்ன? தீர்மானம் பண்ண பிற்பாடுதான் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே பண்ணிட்டேன், தயவுசெய்து நீ காப்பாத்து. நான் சொல்றேன், பண்ணுவதற்கு முன்பு ஜெபியுங்கள். முதலாவது நல்ல தீர்மானம் பண்ணினார். லூக்கா 15 எடுங்க. லூக்கா 15 எடுங்க. ஆண்டவர் 28 15 அல்ல 14. லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 35 வரை வாசித்தால், உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாய் இருந்தால் அஸ்திபாரம் போட்ட பின்பே முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாச பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையா என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பேனோ. அப்போ கட்டடம் கட்டுவதற்கு முன்பு நம்ம உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால உட்கார்ந்து என்ன செய்யணும்? கணக்கு போடணும். அப்ப நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் நாம் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணுவதற்கு யோசித்து நிதானித்து ஜெபித்து செய்யணும். இரண்டாவது, முதல் காரியம் என்ன? தானியேல் நல்ல தீர்மானங்கள் படினான். ஆங்கிலத்தில் குட் டிசிஷன். இரண்டாவது, தானியேல் வாழ்க்கையில இன்னொரு குணம் என்ன? தானியேல் எழுங்க 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல 18 பாருங்க. தானியேல் 2:18 பாருங்க. அந்த 18ல அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை என்ன செய்தார்? அப்ப இந்த தானியேலுக்கு 3 நல்ல நண்பர்கள். முதலாவது குட் டிசிஷன், இரண்டாவது குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல நண்பர்கள் தேவை. பைபிள்ல நல்ல நண்பர்களுக்கு 2 பேர் உதாரணம். ஒன்னு யாரு? தாவீது, யோனத்தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் நல்ல நல்ல நண்பர் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உங்க நண்பர்கள் உங்கள் அல்லது உங்களுடைய சிநேகிதர்களை வைத்து உங்களை அளவிடலாம் இல்லையா? சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட இருப்பாங்க, அடிக்கடி கூலி விட்டுவாங்க இல்லையா? சிலர் கண்ணியடி வைப்பார்கள், சிலர் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நினைச்சுவார்கள், பிடுங்குவார்கள். இவர்கள் நல்ல நண்பர்கள் அல்ல. ஒரு நல்ல நண்பன் இன்னொரு நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நல்ல சிநேகிதனுடைய சுவாபம் என்ன? அவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பார். இதுல சிறந்தது யார் என்றால் ஆண்டவர் தான். அப்ப முதலாவது நல்ல தீர்மானங்கள், நல்ல நண்பர்கள். இவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, ஜெபிக்கிற நண்பர்கள். அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். தானியேல்
ராஜாவின் ரகசியத்தை தெரியப்படுத்துவதற்காக அவரும் ஜெபித்தான். யாருக்கு சொன்னான்? நண்பர்களுக்கு சொன்னான். அப்ப நமக்கு குறைஞ்சது ஒரு 3 ஜெபிக்கிற கூட்டாளியை கண்டுபிடிக்கணும். 3 ஜெபிக்கிற நண்பர்கள், சிநேகிதர்கள் உண்டு என்று சொல்லுவது கை தூக்குங்க பாப்போம். எல்லாரும் திரும்பி பார்க்காங்க அந்த புண்ணியவான் யாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப பேருக்கு நண்பர்கள் இல்ல, விரோதிகள் இருக்கிறாங்க இல்லையா? பயங்கரமான விரோதிகள் இருக்காங்க. சரி, 2வது நண்பர்கள். நம்ம ஆண்டவருக்கு கூட 3 ஜெபிக்கிற நண்பர்கள் இருந்தாங்க. ஆண்டவருக்கு 12 அப்போஸ்தலர்கள். ஆனா எங்க போனாலும், மருவமலைக்கு போனாலும் 3 பேரை கூட்டு போறாங்க. யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. 3 பேரை கூட்டு போறாங்க இல்லையா? அப்போ நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை. 3வது குறிப்பு. முதலாவது என்ன சொன்னேன்? குட் டிசிஷன், நல்ல தீர்மானங்கள். 2வது குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். 3வது என்ன தெரியுமா? குட் ரெக்கமெண்டேஷன். எடுங்க தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோனின் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் என்ன செய்தான்? இருந்தான். ராஜா கண்ட சொப்பனத்தை யாரும் சொல்ல முடியவில்லை, இவன் சொல்லிவிட்டான். ஆகவே ராஜா தானியேலை உயர்ந்த இடத்திலே வைத்தான். ஆனா இவன் என்ன செய்யறான் தெரியுமா? தனக்கு ஜெபிச்ச 3 பேரையும் அவன் சிபாரிசு பண்றான். சிலர் இருக்கிறாங்க உயரும் பரிந்து நண்பர்களை வைப்பாங்க. உயர்ந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா? நண்பர்களை நினைச்சுவாங்க, வெட்டுவாங்க, அல்லது தான் ஏணியை உதைப்பார்கள். ஆனா இவன் அப்படி அல்ல. தன்னை நேசித்தவர்கள், தன்னோடு தோள் கொடுத்தவர்கள், தனக்கு ஜெபத்திலே உதவி செய்தவர்களை அவன் சிபாரிசு பண்றான். அப்ப சிபாரிசு பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இங்க கன்வென்ஷன் வாங்க. சரி, அப்படி வரலன்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல பிரசங்க யாரை என்ன செய்யுங்க? சிபாரிசு பண்ணுங்க. ஆரம்ப காலத்துல உங்க பேரை பண்ணினேன், போனவங்க எல்லாம் என் பேரை கெடுத்துட்டாங்க. நான் அனுப்புற உடனே ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்கு முதல் நாள் பேசுகிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இவ்வளவு, 2வது நாள் பேச வேண்டும் என்றால் எனக்கு கூட ஒரு 2000 கொடுத்தால்தான் நாளைக்கு என்ன செய்வேன். அந்த ஐயா எனக்கு போன் பண்ணாங்க, ஐயா முதல் நாள் முடிச்சிட்டு 2ஆம் நாள் பேசணும்னா பணத்தை எண்ணி வைங்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆனால ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது நல்ல ஆட்கள் பேர்ல என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க தலையெல்லாம் ஆடுறத பார்த்தா ராங் பெர்சனுக்கு ரொம்ப பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால்தான் பவுல் சொல்றார், யார் மேலேயும் சீக்கிரமாய் கை வையாது, அவன் செய்கிற பாவத்துக்கு உடன்படாது. அதனுடைய பொருள் என்ன? தலையை தொட்டு ஜோமனன் அல்ல. பழைய காலத்துல ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிப்பதற்கு அடையாளம் என்ன? தலையில கை வைப்பாங்க. அப்ப பவுல் சொல்றார், யாரையும் ஊழியக்காரன் என்று சீக்கிரமாய் அங்கீகரிக்காதே. அப்படி அங்கீகரித்தால் அவன் செய்யற எல்லா தப்பு தண்டவாளத்துக்கு யாரும் உதாரணம் நம்ம தான். புரியுதா? அப்ப 3வது என்ன? குட் ரெக்கமெண்டேஷன். 4வது எடுங்க. 4வது எடுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10. தானியேல் 6:10 வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன செய்தான்? அங்க பாருங்க 7வது வாக்கியத்துல 30 நாளைக்குள்ள அங்கே யாராவது ராஜாவை தவிர யாரையாவது ஆராதித்தால் சிங்கத்துல போடணும். தானியேலுக்கு இது தெரியும். தெரிந்தாலும் மேல் வீட்டு அறைக்கு சென்றான், ஜன்னலை திறந்தான், முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக
அவன் திரும்பி ஜெபித்தான். அங்க பைபிள் 6:10 பாருங்க. தான் செய்து வந்த பழக்கத்தின்படி. அப்ப தானியேலுக்கு கையப்பம் வைக்கப்பட்ட உடனே ஜெபம் கூடல. எப்போதும் அவன் ஒழுங்கா எத்தனை வேளை தான் ஜெபம் பண்ணுவான் சொல்லுங்க? நம்ம எத்தனை வேளை சாப்பிடுவோம் சொல்லுங்க? 7 வேளை சாப்பிடணுமா? சாப்பிடுங்க. 7 வேளை ஜெபம் பண்ணுங்க. 3 வேளை சாப்பிடணும்னா 3 வேளை ஜெபிக்கணும் இல்லையா? ஆனா அங்க பாருங்க, தானியேல் 3 வேளை, காலை, அங்கு மத்தியானம், இரவு என்று ஜெபித்தார். அதனுடைய பொருள் என்ன? ஒழுங்கும் கரமான ஜெபம். நம்ம தங்கச்சிமார் தம்பிமார்களுக்கெல்லாம் பரீட்சை வந்தா போதும் ஜெபம் உச்ச கட்டத்துல போகும். ஆனா பரீட்சை முடிஞ்ச உடனே ஜெபம் எங்க போயிடும்? அப்படியே காத்துல போயிடும். வியாதி வரட்டும் உடனே ஜெபம் உச்ச கட்டத்துல போயிடும். எதிரி வரட்டும் உச்ச கட்டத்துல வரும். அதுக்கு பேர் ஜெபம் அல்ல, அது அபயமிடுதல். ஆனா ஜெபம் என்றால் என்ன? ஒரு வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் வராட்டால் ஒழுங்கு கரமாய் ஜெபி. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? இசிஜி கிராஃப் போல திடீர்னு உச்ச கட்டத்துக்கு போகும், திடீர்னு கீழே வந்துடும் இல்லையா? நான் சொல்றேன், ஒழுங்கும் கரமாய் ஜெபி. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஜெபி. நாங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க இல்ல, சாதாரண பெருப்பிரசை. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு 365 நாளும் ஊழியம் தருகிறாரே. காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கு கரமா ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான், அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை ஒன்றும் அணுகாது. அப்ப என்ன அர்த்தம்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம். வெட்டி பேச்சு பேசக்கூடாது. அரசியலோ சினிமாவையோ அல்ல ஊர்க்கதையை பேசாம எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் முழங்காலை முடக்கி நம்ம ஜெபிக்கணும். ஜெபிப்பீர்களா சொல்லுங்க? எப்ப ஜெபிக்க போறீங்க? 2வது வருகைக்கு பிறகா? இப்போதே ஜெபிக்க. அப்ப எத்தனை குறிப்பி சொன்னேன்? 1 குட் டிசிஷன், நல்ல தீர்மானம். 2வது குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். 3வது குட் ரெக்கமெண்டேஷன், அதாவது நல்ல சிபாரிசு. 4வது என்ன? குட் பிரேயர் லைஃப். நம்ம வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உறுதியா. ஜெபம் பண்ண காண்டாமிருகத்தின் தைரியம் வரும். ஜெபம் பண்ண பூட்டி இருக்கிற கதவு திறக்கும். ஜெபம் பண்ண எங்கெங்கெல்லாம் உனக்கு தோல்வி உண்டோ அங்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப 4 சொன்னேன். 5வது தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் என்ன செய்திருந்தது? கூடாதிருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? கூடாது இருந்தது என்றால் பொருள் என்ன? அவனுடைய வாழ்க்கையில குட் சோசியல் லைஃப், அவனுடைய வாழ்க்கையில ஒரு தப்பு தண்டவாளம் பார்க்கவே முடியல. அவனை யாரும் குறை சொல்ல முடியல. அவனை குறித்து யாரும் விமர்சிக்க முடியல. அவன் வாழ்க்கையில யாரும் அவனை குறித்து பகுடி சொல்லல, பழி சொல்லல. அவன் லஞ்சம் வாங்கினா, அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினா, ஒண்ணுமே சொல்லல. காரணம் என்ன? நல்ல சோசியல் குட் லைஃப். நம்ம வாழ்க்கையை குறித்து நல்ல சர்டிஃபிகேட். காலேஜ் ஸ்கூல்ல முடியும் போது ஒரு கான்டக்ட் சர்டிஃபிகேட், ஒழுக்கத்தை பத்தி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம். சில சமயத்துல சிலருக்கு எழுதுவாங்க புவர்னு எழுதுவாங்க, சிலருக்கு நினைச்சாங்க ஃபேர்னு எழுதுவாங்க, ஆனா சிலருக்கு மாத்திரம் வெரி குட்னு எழுதுவாங்க இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல பேர் எடுக்கணும், மனுஷரிடம் என்ன செய்யணும்? சிலர் ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க, மனுஷன்கிட்ட நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. சிலர் மனுஷன்கிட்ட நல்ல பேர் எடுப்பாங்க, தெய்வத்திடத்திலே நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. ரெண்டையும் சரிபட வேண்டும். எத்தனாவது குறிப்பு? 5. 6வது தானியேல் 9 எடுங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரம்
அதுல 2:3 வாசிக்கிறேன். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடே சொல்லிய வருஷங்களை தொகையை அறிந்து கொண்டேன். இப்ப தானியேல் 70 வருஷம் இருக்கிறான். அப்போ தானியேலுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த சிறை இருப்பு எப்ப முடியும், எந்த சமயத்தில் முடியும் அவனுக்கு தெரியல. எரேமியாங்கிற புத்தகத்தை எடுத்து வாசிக்கான். அங்க எரேமியாவில் வருது, 70 வருஷம் கழித்து நான் உங்களை என்ன செய்வேன், கொண்டு வருவேன். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்கே 10 பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். இந்த வசனத்தை படித்தார். அப்போ தானியேலுக்கு குட் பைபிள் ரீடிங் இருந்தது. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்தான். வேதத்தை ரகசியத்தை போல, பொன்னை போல அவன் புதையலை தேடுவது போல ஆராய்ந்தான். 50 வருஷம் பைபிள் படிக்கிறேன், இன்னும் பைபிள்ல பல காரியங்கள் தெரியாது. ஆனாலும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறை படித்தாலும் அது புது புது கருத்துக்களை தருகிறது, புது புது வல்லமையை தருகிறது, புது புது செய்தியை தருகிறது. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுறான். ஒரு ராஜாட்ட போறான். அந்த ராஜா இவனை கொல்ல போறான் தெரிஞ்ச உடனே வாயிலிருந்து அவனுக்கு என்ன உமிழ்நீர் சுரந்து ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறான். இப்ப தாவீது மோவாப் ராஜாட்ட போறான். அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறான். சொல்றான், அப்பா அம்மாவை நீங்க பத்திரமா வச்சிடுங்கிறான். அவன் அந்த மோவாப் ராஜா ஏற்றுக்கொள்கிறான். அவன் இந்த தாவீதையும் அரவணைக்கிறான். ஏன் அரவணைக்கிறான்? ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? தாவீதின் ரூட் எங்க தெரியுமா? மோவாப்ல இருக்கு. தாவீதினுடைய அப்பாக்கு அப்பா போவாஸ் யார கட்டி இருக்காரு? ரூத் யாரு? மோவே பெண். ஆனாலும் மோவே ராஜாக்கு தெரியுது இவன் யாருடைய ரூட்ல வந்தவன், நம்ம ரூட். அதனால அவனை ஏற்றுக்கொள்றான். அது மாத்திரமா, அந்த ராஜாவுக்கு தெரிகிறது இவன் மோவே ரூத்தின் வழியாக வந்தவன். இந்த தாவீதுக்கு தெரிகிறது மோபியன் என்பவன் தன்னுடைய ரூத் என்கிற அந்த அருமையான முந்தின தலைமுறை பெண்ணோடு வந்தவள் என்று புரிந்து கொண்டான். அநேக சமயங்கள்ல நம்ம ரூட்டை கண்டுபிடிக்க மறந்துடுறோம் இல்லையா? நம்ம சபை வரலாறு யாருக்கா தெரியுதா? நம்ம சபை எப்படி உருவானது, இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது யாரா புரிந்திருக்கிறதா? அந்த ரூட்டை தெரிஞ்சவங்களுக்கு தான் சபையை குறித்து பாரம் வரும், மற்றவங்களுக்கு பாரம் வரவே வராது. புரியுதா? அப்போ அவனுக்கு என்ன, அவனுக்கு குட் பைபிள் ரீடிங். 7வது குறிப்பு எடுங்க. 7வது குறிப்பு, தானியேலுக்கு ஒரு வரம் இருந்தது. என்ன வரம்? தரிசனங்கள் சொப்பனங்களை விளக்கவும் அதே சமயத்திலே தரிசனம் காணவும் அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்படியானால் குட் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வரங்கள் அவனுக்கு உண்டு. வரம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் வரம் இருக்கு. சிலருக்கு சாத்தான் சில வரம் கொடுத்திருக்கிற. என்ன வரம்? கோல் சொல்லுகிற வரம், அநேக குடும்பங்களை பிரிக்கிற வரம். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வரம் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற வரம் இணைக்கிற வரம், சமாதானம் தருவரம், கட்டுகிற வரம். அப்போ ஆண்டவர் நமக்கு வரங்களை, என்ன வரங்கள்? குட் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட், நல்ல வரங்கள். என்ன வரங்கள்? தரிசனங்களை காணவும் தரிசனத்தை எழுதவும் மற்றவர்கள் கண்ட தரிசனம் சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிற அந்த வரம் கிடைத்தது. இல்லைங்க, தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. அதுல 21 பாருங்க. அந்த 21வது வாக்கியத்துல ராஜாவுக்கு சொப்பனம் கண்டான். ஆனா சொப்பனத்தை யாராவது சொல்லணும்னு நினைச்சான், யாரும் சொல்ல முடியல. ஆனா இவன் சொல்றான் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே
அங்கே 30 பாருங்கள். ராஜா 31, ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் என்று சொல்லி அந்த சொப்பனத்தையும் சொல்றான், அர்த்தத்தை சொல்றான். சரி, பின்னால பாருங்க, தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம். பெல்ஷாசார் என்பவர் அவன் ஒரு விருந்து வைக்கும் பொழுது அவன் சுவர்ல ஒரு எழுத்து எழுதுகிறது, ஒரு கை எழுது, மெனே மெனே தெக்கேல் உப்பாரிசிரேன். அதனுடைய அர்த்தம் தெரியல, குழம்புறான். தானியேலை வரவழைக்கும் போது அவன் சொன்னான், அதற்கு அர்த்தம் சொல்கிறார். அங்கே மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டியிட்டு அதை முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையை கண்டாய். பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் கொடுக்கப்படும் என்றார். அந்த ராத்திரியிலே அந்த ராஜா கொல்லப்பட்டார். அப்ப பாருங்க, சிலர் சொல்ற தரிசனம் அப்படியே நடக்கு, சிலர் கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறும். சுயமாய் சொன்னால் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன், பெரிய தீர்க்கதரிசனம் எங்க தெரியுமா? பைபிள். ஜெபத்தோடு உபவாசத்தோடு நீங்க படிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேசுவார்.